வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு தஹி பூரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 சட்னி வேணும் நமக்கு. புதினா மல்லி சட்னி ஒன்று, பேரிச்சம்பழமும் புளியும் சேர்த்து ஒரு சட்னி ஒன்று வேணும். முதல்ல சட்னியை தயார் பண்ணிக்குவோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வறுத்த கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு. எங்களுக்கு உரப்பு ரொம்ப தேவையில்லை, அதனால பாதி பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு சின்ன தக்காளி பழம், புதினா 1 கைப்பிடி அளவுக்கு, மல்லி 2 கைப்பிடி அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கெட்டியா நம்ம அரைச்சிருவோம். இப்ப சட்னி ரெடி. இப்ப ரெட் சட்னி எப்படி அரைக்கணும்னு காமிக்கிறேன். புளிக்கரைசல் தண்ணி வச்சிருக்கேன். இந்த புளிக்கரைசல் தண்ணியோட ஒரு 8 பேரிச்சம்பழம், 8 அல்லது 10. நான் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வர்ற அளவுக்கு தான் நான் வந்து வேக வைக்கிறேன். 3 பேருக்கு வர்ற மாதிரி நான் இன்னைக்கு தயாரிக்கிறேன். நீங்கள் கூட 6 மாதத்துக்கு கூட இது கெட்டு போகாமல் வச்சுக்க முடியும். இது நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சீரக பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம். நம்ம வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். உப்பு லேசாக டேஸ்ட்டுக்கு வேணும், அவ்வளோதான். சில்லி பவுடர் உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேரிச்சம்பழம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இதில் வந்து வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஊற்றிக்கணும். நம்ம வத்த வச்ச தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. 1 டம்ளர் ஊற்றினே 1/2 டம்ளராக வந்துருச்சு. இதில் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்துக்குவோம். இப்போ உங்கள்கிட்ட வெள்ளைப்பாகு இல்லைன்னா நீங்கள் வெல்லமாக போட்டுக்கலாம். வெல்லமாக போட்டு கடைசியாக மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிக்கணும். பேரிச்சம்பழம் வேறு நல்லா இனிக்கும். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க. இந்த அடுப்பை அமர்த்திட்டேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இதை இந்த பேரிச்சம்பழத்தோட சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதை நம்ம அரைச்சிட்டோம். ரெட் சட்னியை அரைச்சதை இந்த மாதிரி வடிகட்டிக்கின்றுங்க. ஏன்னா புளியில் ஓடி ஏதாவது இருக்கும். வெல்லம் நான் வெள்ளைப்பாக்கு ஊற்றுன்னு நீங்கள் வெல்லம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதில் மண் இருந்தாலும் இருக்கும். அதனால் இப்படி வடிகட்டிக்கின்றுங்க. பூரி வந்து நம்ம ரெசிபியில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்படி உடச்சி வச்சுக்கோங்க பூரியை, எல்லா பூரியும். பூரி வந்து நல்லா வேகணும். சிம்மில் நல்லா ஆயில் முதல்ல கொதிக்கணும். வேகும்போது கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா முருக வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி உடைக்க வரும். இப்போ என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். இது ஓமப்பொடி வாங்கியிருக்கேன். நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து புளியும் பேரிச்சம்பழமும் சேர்த்து தயாரித்த ரெட் சட்னி, உங்களுக்கு இப்போ தான் காமிச்சேன். இது புதினா சட்னி. புதினா, மல்லி, பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் கடலை. இது கொண்டக்கடலை வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளைக்கடலை கிடைச்சாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இல்லை முளைக்கட்டின பாசி பயிறு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எந்த பயிர் வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு உதுத்து விட்டு வச்சுருக்கேன்.
மல்லி டெக்கரேட் பண்ணுறதுக்காக, தயிர் கொஞ்சம், இது வந்து சில்லி பவுடர் கொஞ்சம், இது வந்து மசாலா பானிபூரி மசாலாவுக்குன்னு தனியாக பவுடர் ரெடிமேடாக கிடைக்குது. இந்த பவுடர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுடர் கிடைக்கிறேன்னா நீங்கள் பிளாக் உப்பு போடுறதுனாலும் அந்த டேஸ்ட் வரும். ஒன்று பிளாக் உப்பு அல்லது இந்த சாட் பவுடர் போடணும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு, கடலை, கொஞ்சம் மல்லி, நான் உருளைக்கிழங்குலையும் கடலையிலையும் உப்பு போட்டிருக்கேன், அதனால இப்போ உப்பு போடல. நீங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்குல உப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர், பானிபூரி மசாலா பவுடர். சில்லி பவுடர் வந்து கடைசியாக தயிரில் மேலாக லேசாக போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு கடலை பிடிக்குங்கிறதுனால நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு நிறைய போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனில் உங்களுக்கு போட சிரமமாக இருந்துச்சுன்னா சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. ஓட்டையை கொஞ்சம் பெருசாக உடைச்சிட்டுருக்குங்க, சிரமமாக இருந்துச்சுன்னா. இப்போ ரெட் சட்னி கொஞ்சம் ஊற்றுவோம். இப்போ கிரீன் சட்னி, இப்போ தயிர் ஊற்றுவோம். புளிக்காத தயிரை வச்சுக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் கொஞ்சம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
தகி பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.